உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று 1ஆம் தேதி ஜனவரி மாதம். இன்றைய தலைப்பு கனடாவில் குடியுரிமையில் ஏற்படவிருக்கும் மாற்றங்கள். 2026 என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன பற்றி விரிவாக பார்ப்போம். கனடாவில் என்ன நடக்கின்றது? இந்தியர்கள் ஏன் அதிகமாக குடிபெயர்ந்து வருகின்றார்கள், பாதிக்கப்படுகின்றார்கள்? காரணங்கள், கொள்கைகளில் என்னென்ன மாற்றங்கள், சட்டபூர்வ நிலை இழந்தவர்களின் வாழ்க்கை, எதிர்ப்பும் போராட்டங்களும் மற்றும் முடிவுரை. வணக்கம் நேயர்களே, இன்று 1ஆம் தேதி ஜனவரி மாதம். உங்களுக்கு வாழ்த்துக்களை ஏற்கனவே தெரிவித்த பொழுதும் ஏற்கனவே ஐக்கிய ராஜ்யத்தை பற்றி நான் அலசி ஆராய்ந்திருக்கின்றேன், உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றேன். அதே போன்று இப்போ கனடாவில் என்ன இந்த வருடம் நடக்கவிருக்கின்றது என்பதை பற்றி ஆராய்வோம். கனடாவில் 2026 10 லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களாக மாறும் அபாயம் ஏற்பட இருக்கின்றது. கனடாவில் வேலை அனுமதி ஒர்க் பர்மிட் காலாவதியாகும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சட்டபூர்வமான நிலையை இழக்கும் புலம்பெயர்ந்தவர்கள் பெருமளவில் உருவாகி வருகின்றனர். 2025 இறுதிக்குள் சுமார் 10,53,000 வேலை அனுமதிகள் காலாவதியான நிலையில் 2026 மேலும் 9,27,000 அனுமதிகள் முடிவடைய உள்ளன. இந்தியர்களின் நிலை. இந்த வேலை அனுமதி ஒர்க் பர்மிட் காலாவதியானவர்களின் குறைந்தது பாதி பேர் இந்தியர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மிசிசாகாவில் உள்ள குடிவரவு ஆலோசகர் கன்பர் சீரா கூறியதாவது: 2026 நடுப்பகுதிகளில் கனடாவில் குறைந்தது 20 லட்சம் சட்டவிரோத குடியேறிகள் உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதில் இந்தியர்கள் மிகப்பெரிய பங்கை வகிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். காரணங்கள்: கனடா அரசு தற்காலிக புலம்பெயர்வை டெம்பரரி இமிகிரேஷன் குறைப்பதில் தீவிரமாக செயல்படுகின்றது. சர்வதேச மாணவர்கள், தற்காலிக தொழிலாளர்கள் ஆகியோருக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டுள்ளன. தஞ்சம் புகலிட விண்ணப்பங்கள் பொலிட்டிக்கல் அசைலம் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் பெருமளவில் நிராகரிக்கப்படுகின்றன. சமூக விளைவுகள்: கிரேட்டர் டொரண்டோ ஏரியா GTA என்ற பகுதிகளில் சட்டபூர்வ நிலையை இழந்தவர்கள் காட்டுப்பகுதிகளில் கூடாரங்களில் அமைத்து வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் கணக்குகளில் வராமல் கையில் பணம் வாங்கி கொண்டு வேலைகள் செய்து வருகின்றனர். மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் எனப்படும் போலி திருமணங்கள் மூலம் சட்டபூர்வ நிலையை பெற முயற்சிகள் நடக்கின்றன. எதிர்ப்பு நடவடிக்கைகள்: நுவஜுவான் சப்போர்ட் நெட்வொர்க் போன்ற தொழிலாளர் உரிமை அமைப்புகள் ஜனவரியில் போராட்டங்களை நடத்த திட்டமுள்ளன. இவர்களின் கோஷம்: குட் இனஃப் டு ஒர்க், குட் இனஃப் டு ஸ்டே. வேலை செய்ய தகுதியானவர்கள் இங்கே தங்கவும், தகுதியானவர்களே என்பதே இதன் பொருளாகும். இப்பொழுது நான் அலசி ஆராய்ப்போவது என்னவென்றால், இவ்வளவு குடிவரவு ஆட்களை இங்கு கொண்டு வந்ததன் மூலம் என்னென்ன பாரிய விளைவுகள் நாட்டில் ஏற்பட போகின்றதை ஓரளவு நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது பாடசாலைகள், வீடு வாடகைக்கு எடுக்கக்கூடிய பிரச்சனைகள், போக்குவரத்துக்கள் மற்றும் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான அனுமதிகள், வேலை வாய்ப்புகள், வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்றது போன்ற பிரச்சனைகளும் நாங்கள் இதை அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே யாராவது வெளிநாடுகளில், அதாவது இந்தியா, இலங்கை போன்ற பல நாடுகளிலிருந்து வர விரும்புபவர்கள், வர முயற்சி எடுப்பவர்கள் இங்கு வருவதற்கு முன்னர் ஒரு அடிப்படையான அறிவு, ஆக்கபூர்வமான அறிவுகளை ஆராய்ந்து வரலாமா, வந்தால் எங்களுக்கு வேலை இருக்குமா, வேலை இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், வாங்கி வந்த கடனை எவ்வாறு திருப்பி செலுத்த போகின்றோம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. எனவே தயவு செய்து இவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு புலம்பெயர்வதற்கான முயற்சிகளை எடுங்கள், கவனமாக இருங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று முடித்துக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.